இதுக்கு நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன் இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு. அவன் நிக்கிற போதே அப்படிதான் நிற்பான். இன்னொரு கேரக்டருக்கு நான் வெயிட் லூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு. என்ன அழகுனா என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான். ஒரு பாதி ஷெட்யூல் போகும்போது திடீர்னு சொன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்னேன் என்னது, டெய்லி ஒரு அடி, ஐ மீன் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். என்ன போட்டோ இல்லை, டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது, அதை நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துக்கலாம். டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும். அதான் கலை. அவன் வேலையை சரியா பாக்குறவங்க என் அடியெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான். அவன் அது எடுங்க அந்த அளவுக்கு அந்த படத்துல நாங்க இறங்கி எல்லாரும், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. எஸ். எங்க இருக்கீங்க? வேணா வாங்க. பாம்பை இப்படின்ற வருவாங்க. ஆமா, அவங்க அவங்களும் சிஜில வருவாங்க. பாம்பு எப்படி சிஜில இருந்துச்சோ அவங்களும் சிஜில கரெக்ட் பண்ணி போட்டாங்க. அது சிஜி தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அவரோட உட்காந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசினது. முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன். பட் இதுல அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல, இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது. சரி, அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ்? ஒரு 5 மணி நேரம் ஆச்சா ஜஸ்ட் ட்ரை யுவர் லுக்? Artio's look to said that there's no reference point. Artio imaginary character da. So I was Ranjit sir's canvas, my face. So Ranjit sir he would just paint on my face in the black color, white color, some tattoos, and then he would be like, no, idu varka. He would erase that. Then he tried red. Then he tried something else. So for I think 7-8 hours on and off, he was just painting my face, different colors, different marks, and to see how to bring this character to life. And finally, it was red. Like Aarti is, it's red. Like it's beautiful design, red and gold with tattoo marks. But it was a very, very visual art. Ranjit sir is a visual artist. It was a long process, long and First day shooting எப்படி இருந்துச்சு? ஆர்த்தி கெட்ட போட்டு ஃபர்ஸ்ட் டே நடிக்கும். ஐயோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் I thought heart attack, actually crying, everything all in one. It was very hard, very, very hard. And Ranjit sir he gave me the padatode hardest sequence. We call this the Guardian sequence. Vikram sir get up and RTOD, that scream that you see in the teaser, that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it's one of the. You're going to tell me every day is hard, but that was one of the hardest sequences in the movie. Okay. Hard. What scene easy? Which scene was easy? Nothing was easy, but the hardness got easy. Yeah. We got used to the hard. So that was my day one, and I thought, okay, it was Silambam, lot of stunts, very, very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay, ma, idu varkamilla. Goodbye. Sorry, next part I'm trying. Paklam. So, but thankfully we figured it out. But yeah, first day was scary. என்னோட ஃபேவரட் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, 17 years. ஓகே. ஆக்சுவலி நடுவில் மரியான் உத்தமவிலன் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியனா இருந்தாங்கல்ல. ஸோ தினம் செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியல. எனக்கு பேசக்கூட தெரியல. பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட். வெயிலோடு போய் அந்த சிறுகதை படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு.
ஆனால் நான் அப்போது நியூ கமர். ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட 3வது மூவி தான் அது. ஸோ ஐ டிட் நோ மச். கங்கம்மால வந்து தங்கலான் பார்வதினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன். 17 years later I found myself to be a newcomer again. ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய அழுதேன் நானும். ஆக்சுவலி ரூம்லலாம் போய் என்னால் இது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நிறைய படம் பண்ணியிருக்கோம், ஓகே ஃபிகர் அவுட். அங்கே ஜிம்மில் போய் வேலை செய்ய ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே ஐம் காலிங் அவுட், ஏய் ஜிம்முக்கு போகிறேன் நீ வரியா, இரு நான் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்க முடிச்சுட்டு ஐ வாஸ் கிரைங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அவங்க கால் பண்ணுவாங்க and லைக் திஸ் இஸ் yeah, all the sniffles. ஆனால் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க, இதெல்லாம் சரியாயிடும், ஒரு 3-4 ஒரு 3 to 4 days கண்டிப்பாக ஆகும் அது அமையறதுக்கு தானே, அப்படிதான் சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அது பத்தல. ஆனால் எப்படி தான் கங்கம்மாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை. எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஃபார் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு. நிறைய நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரை இல்லைன்னா இந்த இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் புது ஒரு 75 to 80 days ஒர்க் இருந்திருக்கும். எனக்கு எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது. பட் ஃபார் தங்கலான் இட் வாஸ் a lot more. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு நான், which feels good. Yeah, thank you sir. என்ன சொன்னீங்க சார்? அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ட்ரிஸாக தங்கலான் படமும் போகுது. அந்த இதில் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்தியா செலெக்ஷன் வந்து நவம்பரில் பண்ணுவாங்க. அக்டோபரில் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் சார்கிட்ட காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த டீம்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கோம். இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு. ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி a ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவாக இருக்கும். அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷ்னல் இறைனால ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி படமாக தான் இருக்கும். அதுக்கான முயற்சி இருக்கும். அந்த கிடைக்கணும். அவரோட உழைப்பு ஆஸ்கர் மாதிரி இருக்கும். அது போதுங்க, வந்துச்சுன்னா வருது, வரலன்னா நோ ப்ராப்ளம். சார் அவரோட உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும், எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுல இவங்க இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே. காரணம் வந்து ரஞ்சித். அவரோட ஒர்க் பண்ணணும், அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளா அவளா இருந்தோம். அண்ட் அப்படி அமைஞ்சது. அண்ட் அவரோட எனக்கு வந்து அவர் என்னென்ன யோசிப்பாரு, நார்மலாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க. முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதினார். இது பண்ணணும்னா வேற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட சொன்னார், நீங்கள் பண்ணுறதுனா நார்மலாக நம்ம பண்ணக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், பயங்கரமாக ஒன்று இருக்கணும். நானே சொன்னேன், அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித், ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும், ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை. அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கேன், எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஓடும்ல, எனக்கு தெரியும் இந்த பார்க்குற போது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் படம் எப்படி இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியல. அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுற போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது, ஆனால் இது வந்து அதை விட ஒரு 300 மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு. இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. பட் படத்துல வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இது வந்து நீங்க ஒரு ஷார்ட் கட் பண்ணி, ஏன் கட் பண்றோம்னா ஒரு ஷார்ட் வீக் ஆயிடும். இப்போ நம்ம இப்போ பேசுறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆயிடும், அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப், இப்போ 2 பேர் க்ளோஸ் அப், திடீர்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம். பட் ஒரே ஷாட்ல ஏன் கட் பண்ணாம பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷாட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அது வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகா ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணி வேற ரீசன் எதுவும் இல்லை, அவ்வளோதான். சார் நீங்க பின்னாடி ஆமாங்க, இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 3-4 ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியில இருந்து இது வரும். இதுவே வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வர ஒரு இது அப்படிதான் வரும்.
இதை நான் வெளியில சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஸோ அங்கிருந்து வர ஒரு கதை. ஸோ அப்படின்னா அங்கிருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம். அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான். நம்ம மக்களை வந்து அவ்வளோ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் யாருன்னு சொல்ல, அவங்க இதுல அங்கிருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இல்லை, இவர் வந்து இட்டலியில இருந்து வந்திருக்காரு. ஸோ ஐ கேன் டெல் தம் ரைட். I'm belittling the English, so I take your permission, Mr. Daniel. ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க, இங்க இருந்து திருடிட்டு போனாங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க இப்போ கோயினூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஊர் சொத்து தான். யோசிச்சு பாருங்க,